ஹலோ ஹாய் வணக்கம். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெமர் அண்ட் ஷிக்கடையோட சக்கராவை எடுத்துக்கிட்டு நம்ம உராஷிக்கு பரோட்டோ தேடி வந்திருப்பான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பரோட்டோ அண்ட் ஷின்கி வந்து வேகமாக ஓடி வந்துருப்பாங்க லீஃப் வில்லேஜ் நோக்கி. எப்படியாவது லீஃப் வில்லேஜுக்கு போய் ஆகணும்னு சொல்லி பார்த்தா ஷின்கி வேகமாக ஓட்டுறேன். அந்த பக்கம் ஷுகாக்கு கடுப்பாய் வெளியே வந்திருக்கோம். டேய் எவ்வளோ நேரம்னா நானும் அமைதியாக இருக்கிறது, ஆனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. ஆனால் நீங்கள் நோட் பண்ணிங்களா இப்போ வந்து பார்த்தோன்னா சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்ல எஸ் நீ சொன்னது கரெக்ட் தான் ஷுகாக்கோ. இப்போ வந்து பார்த்தா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ட்ஸை பார்த்துட்டு இருக்கேன், இதுக்கு மீனிங் என்னன்னா அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ஷின்கி அப்போ நம்ம லீஃப் வில்லேஜ் கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் பரோட்டோ எஸ் நீ வந்து பார்த்தா இனிமேல் ஒரி பண்ணிக்க தேவையில்லை போது டேய் நீ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தா ஒரு முடிவுக்கு வந்துடாத, நம்ம மிஷன் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி வேகமாக போயிட்டு இருக்க. டேய் கொஞ்சமாவது ஹாப்பியாக இருடா, ஏன்டா வந்து பார்த்தா இப்படி இருக்க, நீ ஹாப்பியாக இருக்கன்னு தெரியும்டா அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் நம்ம ஷின்கி சடனாக வந்து நின்றுப்பான். ஏய் ஒரு நிமிஷம் இருறா அப்படின்னு சொல்ல என்னாச்சு நீ வந்து ஏன் இப்படி நின்று அப்படின்னு பரோட்டோ யோசிக்க நம்ம ஷின்கிக்கு ஏதோ வந்து சென்ஸ் ஆயிருக்கும். அப்படியே ஷின்கி சுற்றி முற்றி வந்து பார்த்துட்டு இருக்க என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே ஷின்கி ஒரு இடத்தையே வந்து பார்த்தா உத்து பார்த்துட்டு இருப்பான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோவும் திரும்பி பார்க்க அங்கே ஒன்றுமே இருக்காது. அவன் வந்துட்டாங்க அப்படின்னு ஷுகாக்கு சொல்ல எவன்டான்னு பார்த்தா நம்ம உராஷிக்கு அப்படியே வந்திருப்பான். கடைசி அவங்கள ஒரு வழியாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா உராஷிக்கு வந்து மாச வானத்தில் அப்படியே பறந்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பரோட்டோ நீயா அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டிருப்பான். என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதே கொஸ்டின் லாஸ்ட் டைம் கேட்கும்போது சாஸ்கே வேறு டைமென்ஷனுக்கு அனுப்பி விட்டுருப்பான். நீ எப்படி வந்த, நீ வந்து பார்த்தா காராவோட ஜூட்ஸில் தானே இருந்த, காராங்களோட ஜூட்ஸில் தானே எப்படி வந்தேன்னு போது அடே கொஞ்ச நேரம் தானே நான் அந்த சீலிங்கில் இருந்தேன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தா அந்த சீலிங் ஜூட்ஸை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டேன், இனிமேல் ஒன் டைல நான் கேட்ச் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு உராஷிக்கு சொல்ல அந்த பக்கம் நம்ம ஷின்கி ஒன் டைல் மேலே தான் சீலிங் இருக்கே, எப்படி வந்து பார்த்தோன்னா நீ ஷுகாக்கோட சக்கராவை வந்து நோட்டீஸ் பண்ணணும் போது அடடே இதெல்லாம் ஒன்றும் மேட்ரு இல்லை, என்னோட பப்பட் மூலமாக நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம உராஷிக்கு சொல்லியிருப்பான். அந்த பப்பட் வந்து பார்த்தா ஒன்று பயங்கரமாக சண்டை போட்டது இல்லையா, அது தலைவனோட பப்பட் தான். ஸோ அது மூலமாக அவங்க எல்லாரையும் நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு பியாக்குகான ஆக்டிவேட் பண்ணேன். அந்த பக்கம் பரோட்டோ பியாக்குகானா அவன் வந்து பார்த்தோன்னா அப்போ நம்ம எல்லா மூவியும் வந்து பார்த்தா அவன் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ சொல்ல ஆமாம் எல்லாமே வந்து பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி சொல்லியிருப்பான். அந்த பக்கம் உராஷிக்கு இதுதான் ஷுகாக்கோட சக்கராவை எடுக்கிறதுக்கான கரெக்டான டைம், உங்கள் ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு காலி பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அம்மா பையன் ரெண்டு பேர் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக என்கிட்ட வந்து அடி வாங்கி சக்கராவை லாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி என்பது என்ன சொல்கிற நீ அப்போ டெமரியன் ஷிக்கடை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பரோட்டோ அப்படியே கோவப்பட பரோட்டோ அமைதியாரு, எமோஷனல் ஃபீலிங் இந்த இடத்துல வந்து பார்த்தா செட் ஆகாது, திரும்பவும் அதே மிஸ்டேக்கை பண்ணாத அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி வந்து நம்ம பரோட்டோக்கு அட்வைஸ் பண்ண டேய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, சாசுக்கேவையே நான் வந்து தூக்கி போட்டவன், நீ மற்றவங்கள பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தா உராஷிக்கு அந்த பக்கம் சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபைட்டுக்கு போகலாமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன், நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம ஷுகாக்கோ ஷின்கி இந்த சீலிங்கை எடுத்து விடணும் போது ஷுகாக்கோ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த சீல் ப்ரோக் ஆச்சுன்னா என்ன நடக்கும் தெரியலன்னு போது டே நீ வந்து உராஷிக்கு கூட வந்து ஃபைட் பண்ணாத, நான் அவனை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷிகாக்கோ சொல்லிட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஓஹோ நீங்கள் என் கூட ஃபைட் பண்ண போறீங்களா, வாங்க 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 ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன் ஃபைட் பண்ணலாம் போது இந்த பக்கம் நம்ம பரோட்டோ ஷின்கி அவன் நம்மளை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறான் அப்படின் போது பரோட்டோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, ஷுகாக்கு நீங்கள் அதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்ல என்னடா எதுவுமே சொல்லாமல் ரெடியான்னு கேட்குறேன் போது பரோட்டோ நீ எங்களுக்காக கொஞ்சம் டைமை வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ஓகே நான் அவனை பார்த்துக்கிறேன், அவனை நான் நிறுத்துறேன்னு பரோட்டோ சொல்லியிருப்பான். இந்த பக்கம் உராஷிக்கு பொறுமையாக கீழே வந்துட்டு என்னடா ரெடியா அப்படின் போது அந்த பக்கம் ஷின்கி பரோட்டோ உனக்கு நம்ம பிளான் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி ஓகே நம்ம கொஞ்சம் விளையாடுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா உராஷிக்கு அவனோட மீன் துண்டியில் அட்டாக் பட நம்ம ஷின்கி வந்து பார்த்தா அப்படியே அயன் சைன் மூலமாக வந்து பார்த்தா கொஞ்சம் வந்து ப்ராடக்ட் கொடுத்துருப்பான். இந்த பக்கம் வந்து பார்த்தா பரோட்டோ ஷேடோ க்ளோன்ஸை வந்து பார்த்தா அனுப்பி விட்டுருப்பான். என்ன ஷேடோ க்ளோன்ஸா டேய் இதெல்லாம் வந்து பார்த்தா சின்ன குழந்தைங்க ஸ்ட்ராட்டஜிடா அப்படின் போது கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரசிங்கனை எடுத்துகிட்டு வருவான். ஓஹோ ரசிங்கனா அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த பக்கம் 3 ஷேடோ க்ளோன்ஸ் வந்திருக்கும். அப்படியே ஒரே மீன் துண்டியில் வந்து பார்த்தா 3 ஷேடோ க்ளோன்ஸே அடிச்சு விட்டுருப்பான். சரி அப்போ ரியல் ஒன் மேலே இருந்து வரப்போற அப்படின்னு சொல்லி உராஷிக்கு சொல்ல அதே தான் நடக்கும், மேலே பரோட்டோ வந்துட்டு இருப்பான். அப்படியே பரோட்டோட கழுத்தை பிடிச்சி நம்ம உராஷிக்கு அப்படியே அமுக்க அப்படின் போது டே என்னடா நீ இப்படி பண்ணுற, உன் கூட ஜாலியாக விளையாடலாம்னு நினச்சிட்டா இப்படி பண்ணுறேடான் போது அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கீழே ஒரு கத்தி போட்டிருப்பான், கீழே வந்து ஸ்மோக் பாம் வந்திருக்கும். எடான்னு சொல்லி பார்த்தா கீழே வந்து பார்த்தா இன்னொரு பரோட்டோ இருந்திருப்பான். அடா என்கிட்டே விளையாடுறியா அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையான பரோட்டோ தூக்கி கல்லில் அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தா நம்ம உராஷிக்கு பார்த்துட்டு இருப்பான். நம்ம பரோட்டோ அந்த பக்கம் வந்து பார்த்தா உராஷிக்கை பார்க்க இது மூலமாக நீ என்னை வின் பண்ணிடலான்னு நினச்சேன், என்னடான்னு நினைக்கிற நீ எனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிற போது ஷின்கி அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்லியிருப்பான். என்னடா மேட்ருன்னு பார்க்க நம்ம ஷின்கியோட அயன் ஸ்டாண்ட் வந்து பார்த்தா அப்படியே உராஷிக்கை லாக் பண்ணிருக்கோம். என்னடா
என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்க சீக்ரெட் பிளாக் ஆர்ட் சீலிங் ஜூட்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி ஒரு சீலிங் ஜூட்ஸை போட்டிருப்பான். அந்த சைடு உராஷிக்கு அடச்சே அப்போ ஒரு மாதிரி இருக்கான், புள்ள ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த சைடு வந்து பார்த்தா உராஷிக்கே வந்து பார்த்தா ஒரு கர்ஸ் மார்க்கை வந்து நம்ம ஷின்கி வந்து போட்டு விட்ருப்பான். நம்ம ஷின்கியோட சீலிங் மார்க்கால் நம்ம உராஷிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்தா சீலிங்குள்ளே இருப்பான். அடே என்னடா நடக்குது இங்கே, நம்ம சாஸ்கே டைமென்ஷன் டு டைமென்ஷன் போயிட்டாரு, இந்த பக்கம் ஷின்கி ஒரு சீலிங்கை போகிறான் போது திரும்பவும் ஒரு சீலிங் ஜுட்ஸுவா, டேய் உங்களோட ஃபைட்டிங் ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப தப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம உராஷிக்கு அந்த பக்கம் சொல்ல இந்த பக்கம் நம்ம பரோட்டா அண்ட் ஷின்கி வேகமாக ஓடி இருப்பாங்க. எவ்வளோ தூரம் ஓடுவீங்க, ஓடுங்க, லீஃப் வில்லேஜ் நோக்கி தானே ஓடுறீங்க, நான் இதுலேருந்து கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடுவேன், அதுக்கப்புறம் உங்களை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உராஷிக்கு சொல்லிட்டு இருக்க அப்படியே வந்து பார்த்தா சீல் ஆயிருப்பான். இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு தேர்ட் ஐ இருக்கும். காரா வந்து பார்த்தா ஒரு தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரி ஷின்கியும் வந்து பார்த்தா ஒரு தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணியிருப்பான். இந்த பக்கம் பரோட்டோ எப்படி வந்து பார்த்தா உனக்கு அந்த பப்பட் ஜூட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்க அந்த பக்கம் ஷின்கி என் அங்கிள் தான் எல்லாத்தையும் சொல்லி தந்தாரும்போது கான்க்ரோவா அப்படின்னு பரோட்டோ கேட்க எஸ் என் அப்பாவை தாண்டி எனக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாமே அவர் மட்டும்தான், அவர் தான் வந்து பார்த்தா எனக்கு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்தும்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கேட்க அந்த பக்கம் வந்து பார்த்தா ஷின்கி நம்ம வந்து இப்போ வேறு ஒரு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தா போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷின்கி வந்து அவனோட தேர்ட் ஐ மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இன்னொரு தேர்ட் ஐ வந்து பார்த்தா கிரியேட் பண்ணியிருப்பான். எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கிரியேட் பண்ணி அங்கங்கே விட்டு போயிட்டே இருப்பான். இந்த பக்கம் வந்து பார்த்தா பரோட்டோவும் போயிட்டு இருக்க அந்த பக்கம் வந்து பார்த்தா இன்னொரு தேர்ட் ஐ வந்து பார்த்தா ஓப்பன் ஆயிருக்கும். நம்ம பரோட்டோக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது, ஏன்னா பரோட்டோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததே இல்லை. ஏன்னா இப்போ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அதுதான் தேர்ட் ஐ ஆஃப் அயன் சேண்ட், நம்ம உராஷிக்கு வரானா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்தா அது மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷின்கி பரோட்டோ கிட்ட சொல்லியிருப்பான். இது மூலமாக உராஷிக்கோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம் பரோட்டோ உன்னோட அயன் சேண்ட் மூலமாக இதுவெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம ஷின்கி உங்களோட பியாக்குகான் மாதிரி தான், இது வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற ஒரு ரூட்டில் போயிட்டு இருப்பான். டே என்னடா நீ தப்பான ரூட்டில் போகிறடா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எல்லாம் தெரியும், ஒரு நிமிஷம் என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி சொல்ல நம்ம பரோட்டோ வந்து பார்த்தா அவனை ஃபாலோ பண்ணி போயிருப்பான். என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த பக்கம் வந்து பார்த்தா உராஷிக்கு அப்படியே உடச்சி தள்ளிட்டு வந்திருப்பான். அந்த சீலிங்கை வந்து பார்த்தா புட்டுக்குள்ள அடிச்சுன்னு போக நம்ம எலும்பு மண்டை அப்புறம் பேனை வாயை திறந்துருக்கோம். என்னையே லாக் பண்ணிட்டீங்களா, உங்களோட நிஞ்சுட்ஸு எனக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது, இப்போ உங்களை நான் முடிச்சே ஆகிறேன், உங்கள் கூட இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம உராஷிக்கு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்திருப்பான். நம்ம ஷின்கியோட தேர்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தோன்னா அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிருக்கோம். அவன் வந்து பார்த்தோன்னா திரும்பவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு தேர்ட் ஓப்பன் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அவன் வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறான் அப்படின்றத வந்து பார்த்தா காட்டி கொடுத்துரும். உராஷிக்கு வந்து பார்த்தா லீஃப் வில்லேஜுக்கு போகிற பேத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அதை வந்து பார்த்தா ஷின்கி அவனோட தேர்ட் ஐ மூலமாக பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஷின்கி நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம் பரோட்டோ ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இங்கே என்ன தான் நடக்குது அதை ஃபஸ்ட்டு சொல்கிறியா, நம்ம வந்து பார்த்தா சீக்கிரமான ஷார்ட்கட் பாதையை விட்டு இப்போ எதுக்காக நம்ம சுற்றிட்டு லீஃப் வில்லேஜுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கம் நம்ம ஷின்கி உராஷிக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான். நம்ம உராஷிக்கு நம்ம டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியும், ஸோ அதுக்கான குயிக் வேவை தான் அவனும் ஃபாலோ பண்ணுவான் போது அவங்ககிட்ட பியாக்குகான் இருக்கே, அப்போது அது மூலமாக நம்மளை பார்க்க மாட்டானா அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியே வந்து பார்த்தா ஷுகாக்கு விளையாண்டு பியாக்குகானுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதுக்கு ஒரு ரேஞ்ச் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஷின்கி ஷுகாக்கு கிட்ட அப்போது அவனோட ரூட்லேருந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து அவனோட பியாக்குகான் மூலமாக நம்மளை கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷுகாக்கு சொல்லுவோம். அந்த பக்கம் நம்ம பரோட்டோ ஓஹோ எனக்கு இப்போ தான் புரியுது, ஸோ அவங்ககிட்டருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வேறு வழியில் சீக்கிரமாக லேண்ட் ஆஃப் ஃபயர் போகிறோம் அப்படி தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்ல இல்லை இது வந்து பார்த்தோன்னா அப்படி இல்லை, நம்ம வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம் பரோட்டா ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ரொம்ப சீக்கிரமாக போகணும்னு நினச்சோன்னா அவனோட பியாக்குகான் மூலமாக நம்ம சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிருவான், ஸோ அது வந்து பார்த்தோன்னா நம்ம டைம் கொஞ்சம் எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா லீஃப் வில்லேஜுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷின்கி சொல்ல ஓ எனக்கு ஒருத்தனை தெரியும் கோஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பரோட்டோ சொல்ல என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி பார்த்துருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ வா அவங்ககிட்ட டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், நம்ம லீஃப் வில்லேஜுக்கு நம்ம இன்ஃபார்ம் கொடுத்துடலாம் அப்படின்னு பரோட்டோ சொல்ல ஓ அப்படியா ஹிடன் லீஃபில் இருந்து வந்த உனக்கு எப்படி வந்து பார்த்தா இங்கே இருக்கிற வீடு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அவர் வந்து பார்த்தா ரியலி ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷின்கி வந்து பார்த்தா அப்படியே டயர்டாகி அப்படியே லைட்டாக பாறையில் கை வைப்பான். சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி வந்து அப்படியே டயர்டாகி கீழே ஷின்கி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ வந்து கேட்டிருப்பான். அந்த பக்கம் வந்து பார்த்தா ஷுகாக்கோ அவனையே வந்து பார்த்தா கஷ்டப்படுத்திக்கிறான்டா அப்படின் போது என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கேட்டிருப்பான். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தா அந்த பப்பட் கூட ஃபைட் நடந்தது இல்லையா, ஸோ அப்போ வந்து பார்த்தா ஒரு பாய்சன் அவனுக்குள்ளே அனுப்பி விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அவன் தேர்ட் ஐ எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணதுனால அவனோட சக்கரா மொத்தமும் பார்த்தோன்னா அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷுகாக்கோ சொல்ல இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி அப்படியே பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான்.
கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி சொல்லிட்டு அப்படியே நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருப்பான். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷின்கி சொல்ல, டேய் நீ வந்து பார்த்தா உன் சக்கராவை கேல்குலேட் பண்ண நீ இதுக்காக தானடா அப்படின்னு பரோட்டோ கேட்க, அந்த பக்கம் ஷிகாகோ காரான் கான்குரோ அந்த ஒர்க்கை முடிச்சே ஆகணும்னு சொல்லி பார்த்தா அவன் ஒத்த காலில் நின்று இருக்கான். அவன் மிஷினெல்லாம் இல்லை, பட் சொன்ன ஒர்க்கை முடிச்சே தீர்வன்னு சொல்லி வைராக்கியமானவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷிகாகோ சொல்ல, அந்த பக்கம் நம்ம பரோட்டோ யாரா இவன் இவ்வளோ ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா குடு குடுன்னு ஓடி போயிட்டு நம்ம ஷின்கியோட கையை வந்து பார்த்தா அவனோட தோளில் வாங்கி போட்டிருப்பான். நான் வந்து பார்த்தா நடப்பேன், என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்ல, டே கொஞ்ச நேரம் அமைதியாக வாடா, எனக்கு போர் அடிக்குதுன்னு கை போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கடா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ சொல்லிட்டு இருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தா நம்ம ஷின்கி அப்படியே பரோட்டோ பார்க்க, சாரி உன்னை இதுக்கு முன்னாடி மெஷின்னு சொல்லி கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, டே நீ இப்போ என்ன தான் சொல்ல நினைக்கிறேன், நான் மெஷினெல்லாம் இல்லைடா என்பது புரியுது நீ வந்து பார்த்தா ஒன்றும் பண்ணாத, ஓவராக பேசினா கழட்டி விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்லியிருப்பான். அப்படியே வந்து பார்த்தா பரோட்டோ அண்ட் ஷின்கி 2 பேரும் நடந்து நம்ம கோஜோ அதாவது இசாகோ இருக்கா இல்லையா, ஸோ அவளோட அப்பா வீட்டுக்கு தான் வந்து பார்த்தா நடந்து வந்துட்டுருப்பாங்க. இங்கே இருக்கிற வீடு உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்தேன்ப்பா, அப்போ வந்து பார்த்தா மயக்கப்பட்டு வந்துட்டேன், அவங்களோட பொண்ணும் அவரும் தான் வந்து பார்த்தா என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நோக்கி வர, அப்படியே அந்த இடமே பார்த்தா ஒரு புயலாக இருக்கும். என்னடா வீடை காணோம், மொத்த இடமும் புகையாக கிளம்புதே அப்படின்னு சொல்லி பார்க்க, அந்த சைடு வந்து பார்த்தா அவ்வளோதான் நம்ம கோஜோட வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் ஷின்கி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லியிருப்பார். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா முன்னாடி இந்த வீட்டில் பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கும், வீடியோ மொத்தமாக புகைஞ்சி கிடக்க, இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோவே ஷாக்கில் இருப்பான். ஏன்னா மொத்த வீடும் பார்த்தா செதஞ்சு விழுந்திருக்கும், வீடு வேறு கதவு ஒரு பக்கம் லாக் ஆகியிருக்க, அடடா நம்ம இசாகோ ஒரு பக்கம் இருப்பான், நம்ம கோஜோ ஒரு பக்கம் இருப்பான், 2 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ ஷாக்கில் இருப்பான். இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ வச்சுட்டுப்பான். கோஜோ இசாகோ எங்கே இருக்கீங்க, 2 பேரும் உள்ளே தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ அப்படியே கத்திட்டு இருக்க, அந்த பக்கம் வந்து பார்த்தா ஷின்கி ஒராஷிக்கு தான் இதை பண்ணியிருப்பான், இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, நம்ம பரோட்டோ அடடா கோஜோ எங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே வர, அந்த பக்கம் இசாகோ இருப்பா, இசாகோ அப்படின்னு சொல்லி கூப்பிட, பரோட்டோ நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டிருப்பா, இங்கே என்ன நடந்தது இசாகோ, எங்கே போனார் கோஜோ எங்கே போனார் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா இந்த கல்லுக்கு கீழே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இசாகோ அழுந்துட்டே சொல்ல, அப்படியே பரோட்டோ கீழே பார்த்தா நம்ம கோஜோவோட கை வந்து பார்த்தா கல்லுக்கு கீழே இருக்கும். அச்சச்சோ கோஜோ எப்படி இருந்தா மனுஷன் நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ அந்த கல்லை தூக்க நினைப்பான், பட் பரோட்டோவால் சுத்தமாக தூக்க முடியாது. அச்சச்சோ இது ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ யோசிச்சிருப்பான். பின்னாடி ஷின்கி அப்படியே பொறுமையாக நின்று வந்துட்டு, டே இந்த இடத்த யார் அட்டாக் பண்ணதுன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க, டே அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ வந்து பார்த்தா நம்ம கோஜோவை ரெஸ்கியூ பண்ணோம், சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணணும் போது, அந்த பக்கம் ஷின்கி இதெல்லாம் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம இப்போ அந்த கல்லை தூக்கினாலுமே பார்த்தோன்னா அவனை வந்து காப்பாற்ற முடியாது, ஸோ இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கணும் போது, டே என்னடா சொல்லிருக்க விளையாடாதரா, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம அவரை காப்பாற்றியே ஆகணும், ஸோ வந்து பார்த்தோன்னா அவரை விட்டுட்டு நம்ம எப்படி போகிறது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி நான் வந்து சொன்னேனே நீ மெஷின் இல்லைன்னது அது ஃபுல்லாக தப்பு, நீ பைத்தியக்கார மெஷின்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ போயிட்டு அந்த பக்கம் திரும்ப வந்து பார்த்தா கல்லை தூக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிருப்பான், பட் பரோட்டோவில் முடியாது. இசாகோ வந்து அந்த பக்கம் எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே அழுந்துட்டு இருப்பா. இருந்தாலும் சொல்லிட்டு பார்த்தோன்னா இசாகோ அண்ட் பரோட்டோ 2 பேரும் அப்படியே சேர்ந்து அந்த கல்லை தூக்கட்டு நினைப்பாங்க, பட் அவங்களால முடியவே முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு ஷின்கி இந்த பைத்தியக்காரன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி பார்த்தோன்னா அவனோட அயன் சாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலமாக வந்து பார்த்தோன்னா அந்த பெரிய கல்லை அப்படியே பொறுமையாக தூக்கி அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா வச்சிருப்பான். அடடே இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமேடா அப்படின்னு யோசிக்க, அந்த சைடு வந்து பார்த்தா உள்ள கோஜோ உயிரோட தான் இருப்பார். அப்படியே வந்து பார்த்தா கோஜோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே வழியில் இருக்க, இசாகோ உனக்கு ஒன்றும் ஆகலை என்பது டேடி அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கோஜோ வந்து பார்த்தோன்னா அப்படியே கட்டி பிடிச்சிருப்பா. இசாகோ தேங்க்யூ ஸோ மச் அப்படின் போது, எப்பா எப்படி ஒரு பொழைச்சிக்கிட்டாரு அப்படின்னு போட்டு சொல்ல, என்னடா இப்போ ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி சொல்லிட்டு போக, ஏய் ஷின்கி ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ சொல்லியிருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தா சடனாக வந்து அட்டாக் பண்ணிட்டான், அவன் கையில் வந்து பார்த்தா ஃபிஷிங் ராட் மாதிரி வேறு ஏதோ ஒன்று வச்சுட்டு இருந்தான், என் வீட்டு மேலே வந்து பார்த்தா ஃபயர் பால்ஸை கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிட்டான், அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியல, என் அப்பா வந்து பார்த்தோன்னா என்னை வந்து பார்த்தா மறைச்சி வச்சுட்டாருன்னு போது, என்ன ரெட் பால் மாதிரி இருந்ததா, ரெட் பால் மாதிரி அட்டாக் பண்ணானா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ யோசிக்க, அந்த பக்கம் ஷின்கி இசாகோ கிட்ட அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் இசாகோ அவன் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு கண்ணு வெள்ளையாக இருந்தது, அப்படியே வானத்திலேயே பறந்து போயிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி ஷின்கியும் பரோட்டோவும் கடைசியாக கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக அது உராஷிக்கு தான் அப்படின்னு சொல்ல, அடா பைத்தியக்காரன் அவன் வந்து பார்த்தா ஏன் சாதாரண மக்களை வந்து பார்த்தா அட்டாக் பண்ணுறான், அவனை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம கோஜோ, பரோட்டோ நீ எல்லா டைமும் வந்து பார்த்தோன்னா என்னை காப்பாற்றின, நான் வந்து பார்த்தோன்னா உனக்கு எப்படி நன்றி கடனை
செலுத்துறதுனே தெரியல. ஆனால் அவன் போகும்போது அந்த சக்ரா பால்ஸை மொத்தமாக அட்டாக் பண்ணிட்டே போயிட்டான் பருட்டோ அப்படின்னு சொல்ல, அச்சோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் போது உராஷிக்கு எந்த பக்கம் போனான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி கேட்க, எனக்கு தெரியல, அவன் வந்து பார்த்தானா லேண்ட் ஆஃப் ஃபயரை நோக்கி தான் வந்து பார்த்தா போயிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கோஜோ சொல்லிட்டு இருக்கேன். அந்த பக்கம் வந்து பார்த்தா அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க. அந்த கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டே வந்து பார்த்தா மொத்தமாக வந்து உடஞ்சி போய் கிடக்கும். இதுக்கு மேலே இந்த டிரான்ஸ்மிட்டரை ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம ஷின்கி நான் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறேன்னு சொல்லி போயிருப்பான். யாரா இவன் பைத்தியக்காரன், இங்கே என்ன நடக்குது, இவங்ககிட்ட எப்படி வந்து பேசணும்னு தெரியல, யார் இவன், ஏன் வந்து பார்த்தா இப்படி நடந்துட்டு இருக்கான், இந்த ஷின்கி பையனை புரிஞ்சிக்கவே முடியலையே, இவன் வந்து பார்த்தா நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பருட்டை வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்க டீ கெட்டில் கிட்ட கேட்க, டே யார் கூட பேசிட்டு இருக்கேன், நான் பின்னாடி இருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ சாரி நான் வந்து பார்த்தா அவன் நினச்சிக்கிட்டேன், ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்களான்னு போது, டேய் நீ என்ன டீ கப்னே முடிவு பண்ணிட்டியாடா, ஐ எம் த ஷிகாகுடா மாஸ்டர் ஷிகாகுடா, ஒரு பெரிய மாஸ்டர்ரா, நீ வந்து பார்த்தா கடைசியில் அந்த காப்பி கப்பு கூட என்ன கம்பேர் பண்ணிட்டேடா போது, சாரிப்பா மன்னிச்சிருப்பா அப்படின்னு பருட்டை கேட்டிருப்பான். ஓஹோ இந்த ரிவர் பக்கத்தில் தான் போடமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி கேட்டிருக்கேன். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம இசாக் வந்து அவங்க அப்பா பக்கத்துலேயே வந்து உட்காந்துருப்பா. அந்த பக்கம் ஷின்கி, நம்ம வந்து லேண்ட் ஆஃப் ஃபயர் அதாவது லேண்ட் ஆஃப் லீஃப்குள்ளே போனோம்னா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் போயாகணும், அப்போ இந்த ரிவரை கிராஸ் பண்ணி நம்ம பிரிட்ஜுக்கு போய் ஆகணும் போது, அப்போ பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பட்ட சொல்ல, அட பைத்தியக்காரா உராஷிக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல தான் டேரா போட்டு உட்காந்துருப்பான், நம்ம வந்து பார்த்தா அவனை எப்படி கிராஸ் பண்ணி போவோம், நம்ம போனாவே வந்து பார்த்தா அவன் நம்மளை முடிச்சு விட்ருவானே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷின்கியும் சொல்லியிருப்பான். இதோ இந்த பிரிட்ஜ் தான் மெயின் பாயிண்ட், இந்த பிரிட்ஜ் மட்டும் தான் ஒரே வழி அப்படின் போது, சே இதுக்கப்புறம் நமக்கு எஸ்கேப் ஆக வேறு ரூட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ வந்து அந்த மேப்பையே ஒத்து பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இது தவிர நமக்கு வேறு வழியே இல்லையாடா பருட்டோ அப்படின்னு ஷின்கி சொல்ல, அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம கோஜோ அப்படியே நம்ம பருட்டோ பார்த்துட்டு, இதுக்கு இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லுவார். என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மேப்பில் வந்து பார்த்தோன்னா அந்த வழியே இல்லையே அப்படின்னு சொல்ல, இது வந்து பார்த்தா ரொம்ப காலமே எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச வழி, இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் அந்த வழி வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கோஜோ சொல்லியிருப்பாரு. வா சூப்பர், அப்போ உராஷிக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக அந்த ரூட்டே தெரிஞ்சிருக்காது, அப்போ வந்து பார்த்தா நம்ம உராஷிக்கு ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோன்னு சொல்லிட்டுருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தா நம்ம ஷின்கி, அப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா ரெண்டு டீமாக பிரிஞ்சு என்ன போகலாமா, நம்ம உராஷிக்கே தெரியாத ரூட்டில் இப்போ வந்து நம்ம போக போகிறோம் அப்படின் போது, இந்த பக்கம் நம்ம பரோட்டோ, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா சுக்காக்கோ பார்க்க, நம்ம பரோட்டோட மண்டியில் கரெக்டாக பல்ப் எரியும், எனக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ ஷின்கியை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பான். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷின்கி கேட்க, இப்போ பாரு நம்ம ரெண்டு ரூட் இருக்குது, ஸோ நம்ம ரெண்டு ரூட்டில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேர் போக போகிறோம், ஒருத்தன் என்ன பண்ண போகிறான்னா இந்த எம்டி கெட்டிலோட உராஷிக்கு இருக்கிற அந்த பிரிட்ஜ் வழியாக போக போகிறான், இன்னொருத்தன் என்ன பண்ண போகிறான்னா அந்த ஒரிஜினல் ஷிகாகோ கூப்பிட்டு அந்த இன்னொரு சீக்ரெட் வழி இருக்கு இல்லையா, ஸோ அந்த வழியாக போக போகிறோம். நம்ம வந்து பார்த்தோன்னா அப்படி போகும்போது ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா உராஷிக்கு கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பான், ஸோ அந்த நேரத்தில் ஒரு டைம் கிடைக்கும், அந்த கேப்பில் சீக்ரெட் வழியாக போகிறவன் எடுத்துகிட்டு போய் ஷிகாகோவை லீஃப் வில்லேஜில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்ல, அந்த பக்கம் ஷின்கி, டே நீ தெரிஞ்சு தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, என்னடா அப்படின்னு பரோட்டோ கேட்டிருப்பான். டே இது மாதிரி நடந்து தான் உராஷிக்கு வழியாக போகிறவன் செத்துருவான்டா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து பார்த்தோன்னா அந்த வழியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்லியிருப்பான். அந்த வழியாக போனோன்னா அவனுக்கு வந்து பார்த்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜிட்ஸும் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஷேடோ க்ளோனும் தெரிஞ்சிருக்கணும், அதில் நான் மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட், ஸோ நான் அந்த வழியாக போயிட்டு இருக்கேன், நீ வந்து பார்த்தோன்னா நம்ம ஷிகாகோவை லீஃப் வில்லேஜில் எடுத்துன்னு போய் சேர்த்துரு சரியா, லாஜிக்கலாக யோசிச்சா இது மட்டும் தான் கரெக்ட் வேணும் போது நம்ம ஷின்கிக்கு பரோட்டோவை பற்றி ஒன்றுமே புரியல, ஏன்னா பரோட்டோ இப்படிலாம் யோசிப்பண்ணு தெரியாது. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நீ திரும்ப இங்கேருந்து போறியா பரோட்டோ அப்படின்னு இசாக கேட்க, ஆமாம்மா கொஞ்சம் மிஷன் இருக்குது, அந்த மிஷனோட மிடில் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்ல, நீ எப்பயுமே எங்களை காப்பாற்றிட்டே இருக்க பரோட்டோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோஜோ பரோட்டோ கிட்ட சொல்ல, ஐயா தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்லை, நான் கவர்ந்தரிச்சு விழும்போது உங்கள் பொண்ணு தானே காப்பாற்றினான் போது தேங்க்யூ ஸோ மச் ஷின்கி அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்லியிருக்கேன். டே ஏன்னா ஷையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷின்கி சொல்லியிருப்பான். அப்படியே வந்து பார்த்தா அந்த பிரிட்ஜ் தான் காமிப்பாங்க, இந்த இடத்துல தான் வந்து பார்த்தா உராஷிக்கு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஷின்கி அண்ட் பரோட்டோ வேகமாக போயிட்டு இருப்பாங்க, அவள் தான் லீஃப் வில்லேஜ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டு அப்படியே நின்று இருப்பாங்க. அவ்வளோதான் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணால் நம்ம லீஃப் வில்லேஜை ரீச் பண்ணும்போது மேலே ஏதோ ஒன்று பறந்து போயிருக்கோம், என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்க, டேய் உங்களுக்காக வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன்டா, எவ்வளோ நேரம்டா நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது, சரி இப்போ விளையாடுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பிரிட்ஜை மொத்தத்தையும் வந்து பார்த்தா உராஷிக்கு அடித்து நொறுக்கியிருப்பான். அப்படியே மொத்த இடமும் பார்த்தா உடஞ்சி அப்படியே ஆற்றுல விழ அந்த பக்கம் உராஷிக்கு வந்து நின்றுருப்பான். ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தா பரோட்டோவாலும் ஷின்கியாலும் வந்து பார்த்தா அந்த இடத்த தாண்டி போயிருக்க முடியாது. நீ வந்து பார்த்தா ஏன் சாதாரண மக்களை அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கேட்க, ஓ அந்த அப்பா பொண்ணா, நான் போயிட்டு இருக்கும்போது சடனாக வந்து அவங்கள பார்த்தேன்டா, உங்களை கண்டுபிடிக்கணும்னா யாராவது கொல்லணும் இல்லை, அப்போ தானே ஹீரோஸ் எல்லாம் உள்ளே வருவீங்க, அதனால தான் என்னோட மூடு அப்செட் ஆனால் அப்பப்போ ஒருத்தர் கொல்லுவேண்டா அப்படின்னு சொல்லி உராஷிக்கு சொல்ல, என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷின்கியான் பரோட்டோ போயிருப்பாங்க. ஹேய் நான் சொன்னதை நீ மறந்துடாத, நம்ம பிளான் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்ல, அப்படியே வந்து பார்த்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டே நான் உங்களை இப்போ முடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லி உராஷிக்கு சொல்ல, ஓ
எங்களை தாண்டி நீ ஷுகாக்காவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பருட்டோ சொல்லியிருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தா உராஷிக்கும் பப்பர் பேன் சிரிச்சிருக்க தூரத்துலேருந்து பார்த்தா அந்த பிரிட்ஜ் உடஞ்ச புகை தான் வந்து பார்த்தா கண்ணுக்கு தெரியும். இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரிஜினல் ஷிங்கி இங்கே இருக்கான். அப்போ அங்கே இருக்கிறது ஷேடோ க்ளோனா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க இந்த பக்கம் ஒரிஜினல் ஷிங்கி அப்படியே ஆற்ற பார்க்க மொத்த இடமும் உடஞ்சிருக்கும். நம்ம ஷுகாக்கு வெளியே வந்துட்டு ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பான். அப்படியே நம்ம ஷிங்கி வேகமாக விட்டுருக்க ஷுகாக்கோ இந்த உலகத்தில் சாக்ரிஃபைஸ்ன்றது தடுக்க முடியாத ஒன்று ஆயிடுச்சுல்ல. நீ வந்து பார்த்தனா ஏன் இந்த டிப்ரெஷன் லுக்கோட போயிட்டு இருக்க, நீ கொஞ்சமாவது திரும்பி பார்த்தாகணும். நீ வந்து பார்த்தா இங்கே நடக்கிறதெல்லாம் உனக்கு ஓகேவான்னு சொல்லி யோசிச்சுப்பாரு. நீ என்ன பண்ணணுன்றதை யோசி, உன்னோட ஓன் வேலை நட அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷுகாக்கு வந்து நம்ம ஷின்கிக்கு அட்வைஸை கொடுக்க அப்படியே வந்து பார்த்தா ஷின்கி அமைதியாக நின்று இருப்பான். என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சுட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தா ஒரு டெசிஷனை எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்பான். அப்படியே வேற ஒரு இடத்துல தான் காமிக்கிறாங்க. என்னடா பனிமூட்டமாக இருக்கேன்னு பார்க்க நம்ம சாஸ்கே தான் வந்து நின்று இருப்பாரு. நம்ம சாஸ்கேவும் வந்து பார்த்தா விடாமல் வந்து அந்த டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் போகிறதுக்காக அவரோட ரெனிங்கனை யூஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒவ்வொரு போர்ட்டலாக கிரியேட் பண்ணார். பட் ஒரு போர்ட்டலுமே வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து பார்த்தா நம்ம பருட்டோ டைமென்ஷனுக்கு வரவே வராது. நம்ம சாஸ்கேவும் வந்து பார்த்தா விடாமல் ட்ரை பண்ணிட்டே இருப்பார். என்ன நடக்குது இங்கே, என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சீக்கிரமாக நான் வந்து பார்த்தா நான் என்னோட இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சாஸ்கே சொல்ல அப்படியே வந்து பார்த்தா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நல்லா இருந்தது இல்லையா? அடுத்த பாட்டில் வந்து பார்த்தா பருட்டோ உயிரோட இருப்பானா இல்லையா, பருட்டோ வந்து பார்த்தா எப்படி வந்து காப்பாற்ற போகிறாங்க, நம்ம ஷின்கி வந்து பார்த்தா நெக்ஸ்ட் என்ன டெசிஷன் எடுக்க போகிறான், அதுக்கப்புறமா சாஸ்கே வந்து பார்த்தா ரியலான பரோட்டோ டைமென்ஷனுக்கு வந்திருப்பாரா இல்லையா, எல்லாத்தையும் அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ஒரு குட்டி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சால் கமெண்ட் போடுங்க, பார்த்து படித்து ஹாப்பியாக இருந்திருப்பேன். வரட்டேன் நண்பா, பாய். நான் போயிட்டு தூங்குறேன், டைம் 3 மணி ஆச்சு நண்பா.